வைசைன் வரும். நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து இப்போ ரீசெண்டாக பிரபஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் உருவான ரெட் மான்ஸ்டர் கேலக்சிஸை 3 மிகப்பெரிய உள்ள கேலக்சிஸை வந்து படம் பிடித்திருக்கு. அந்த கேலக்சிகள் பற்றி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் பிக் பேங்க் அப்புறம் 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் ரெட் மான்ஸ்டர் கேலக்சிஸ் 3 மிகப்பெரிய உள்ள கேலக்சிகள் வந்து உருவாயிருக்கு அப்படின்ட்டு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக் பேங்க்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பேங் தான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். பிக் பேங் தான் எல்லாத்துக்கும் தொடக்கம். வந்து இந்த பிக் பேங் வந்து 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பிக் பேங் வந்து ஏற்படுச்சு. பெரு வெடிப்பு வந்து ஏற்படுச்சு. அந்த பெரு வெடிப்புல இருந்தா கேலக்சி சென்டர்ல இருக்கிற சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ், அதுக்கப்புறம் சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற நட்சத்திரங்கள் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற பிளானட்ஸ் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற மூன்ஸ், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராய்டு, கோமெட், சிறிய ஒரு நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான ஒயிட் ஆஃப் நட்சத்திரங்கள், அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான நியூட்ரான் ஸ்டார், இது எல்லாமே இருக்கிற கேலக்சி. இந்த மாதிரி மல்டி கேலக்சி நமது மில்கிவே கேலக்சி, நமது மில்கிவே கேலக்சியில இருக்கிற நமது சோலார் சிஸ்டம், நமது சூரிய குடும்பம், நமது பூமி, இது எல்லாமே வந்து அந்த பிக் பேங்க்ல தான் வந்துச்சு. அந்த பிக் பேங் வந்து 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பிக் பேங் வந்து ஏற்படுச்சு. பெரு வெடிப்பு வந்து ஏற்படுச்சு. பிக் பேங்க் அப்புறம் 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் த ரெட் மான்ஸ்டர் கேலக்சிஸ், இந்த 3 மிகப்பெரிய அளவுல கேலக்சிஸ் வந்து உருவாயிருக்கு அப்படின்ட்டு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு கேலக்சியும் நமது சூரியனை விட 100 பில்லியன் டைம்ஸ் அதிகமான நிறைய கொண்டு இருக்கு அப்படின்ட்டு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த டேட்டா நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேலக்சியை இன்னும் ஃபர்தரா ஸ்டடி பண்றதன் மூலம் பிரபஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் மிக விரைவாக கேலக்சி வந்து எப்படி உருவாகுது, அதுக்கு உருவான கேலக்சி எப்படி இவ்வளவு மிகப்பெரிய அளவுள்ளதாக குரோத் ஆயிருக்கு போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.